கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் தேவ சமூகத்துல தேவனை நோக்கி பார்த்து, அந்தவரே நான் வழி தப்பி திரியும் பொழுது என்னை அழைத்து வந்தவர் நீதானே என்று சொல்லுவோம். நான் வழி மாறி கீழ்கட்டுப்படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் வழி மாறி கீழ்கட்டுப்படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலையை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலையை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பிடுவார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பிடுவார். ஆவியே ஆவியே அதுவும் தேவ கிருபை. நீங்க எப்படின்னு தெரியல, நான் நிற்பது தேவ கிருபை. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா எல்லாரும் மெசேஜ் எடுக்கிறாங்க, ஏசப்பா என்னை கொண்டு என்ன பேச போறீங்கன்னு கேட்டேன். ஏசப்பா என்கிட்ட பேசவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார். ஏசப்பா மெசேஜ் நாள் நெருங்குது, ஏசப்பா நீங்கள் என்கிட்ட பேசுங்க ஏசப்பா கேட்டேன். ஏசப்பா பேச ஆரம்பிச்சாரு. பேசுறாரு பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போதான் எனக்கு தெரியுது வேதத்தை விட்டு ரொம்ப பின்வாங்கி போயிருக்கேன். அல்லேலூயா. ஏசப்பா கொடுத்த தலைப்பு அதுக்கு தகுதியானவன். அல்லேலூயா. தகுதியானவன் ஆனால் பாத்திரவான் அல்ல. புரிதல் இருக்கா? தகுதியானவன் ஆனால் பாத்திரவான் அல்ல. ஏன்னா அந்த தலைப்புக்கு பாத்திரவான் அவர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. நான் வரப்போ நினைச்சேன், ஏசப்பா என்னால் 30 நிமிஷம் பேச முடியுமா? ஐயா 1.5 hour பேசுறாரு, நான் ஒரு 30 நிமிஷம் தான் ஏசப்பா கேட்குறேன், என் கூட பேசுவீங்களா ஏசப்பான்னு கேட்டேன். கண்டிப்பாக பேசுவார், ஆனால் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நான் யோசித்தேன், மனுஷ சிந்தை எப்படி இருக்குன்னா, ஏசப்பா ரொம்ப பயமாக இருக்குது, சங்கீதம் 119 எடுத்து வாசிக்க சொல்லிட்டேன்னா, நம்ம சர்ச்சில் தான் வேதத்தில் எல்லோரும் வாசிப்பதில் பிரியமாக இருக்கிறாங்க. சங்கீதம் 119 எடுத்துட்டேன்னா ஏசப்பா 1லேருந்து ஃபுல்லாக வாசிக்கிறதுக்குள்ளே 7:30 மணி முடிஞ்சிடும் ஏசப்பா, அது பெஸ்ட்டாக இருக்குமா ஏசப்பான்னு கேட்டேன். என் பயம் அப்படிப்பட்ட பயம். எத்தனை பேருக்கு என் பயம் தெரியும்னு தெரில, அந்த மாதிரி பயம் எனக்கு இருக்கு. ஆனால் ஏசப்பா என் கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எதற்கு வாழ்றீங்க, எதுக்கு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு வாழ்றீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சொல்லாதீங்க, பாடுங்க. எதற்கு வாழுறேன், எதற்கு இருக்கிறேன் தெரியுமா? கேளுங்க. தெரியுமா சிஸ்டர், தெரியுமா? சரி, எந்த நோக்கத்துக்காக வாழ்றோன்ட்டு தேவன் என்னோட பேசினதை அவங்ககிட்ட பேசுகிறேன். ஏசப்பா எனக்கு கொடுத்த செய்தியில் ஏதாச்சும் தப்பு இருந்தா, அவர் கொடுத்த தப்பு இருக்காது, நான் பேசுறதுல தப்பு இருந்தா, ஊழியக்காரர்கள் உங்களுக்கு முன்னாடி செய்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த தப்பு ஏதாச்சும் இருந்தா எனக்கு சொல்லுங்க, அதை திருத்தி கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. செய்திக்கு நேராக கடந்து போவோமா? ஏசப்பா ஐயா எனக்கு மெசேஜ் எடுக்க சொன்னார். நான் அவர்கிட்ட பதில் எதுவுமே சொல்லலை, சரின்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, நான் பாட்டுன்னு போயிட்டேன். ஆனால் அவர் எனக்கு மேலே நான் கேட்கறதுக்கு முன்னாடி டேட்டை போட்டு என் பேரை போட்டார். ஏசப்பா. ஆனால் அவர் சொன்னார்,
புள்ள வித்தியாசமானதை கேளுங்க புள்ளன்னு கேட்டார். வித்தியாசமானதா? சரி, வித்தியாசமானதுதான் ஏசப்பா. முதல் பிரசங்கம் சங்கீதத்துலேருந்து வரும், ஏசையாலேருந்து வரும், பெரிய பெரிய சாப்டர்லேருந்து வரும்னு நினச்சேன் ஏசப்பா. ஏசப்பாட்ட கேட்டேன், பார்த்தா ஒரு சாப்டர்லேருந்து எனக்கு வரல. அவர் கொடுத்த அதிகாரம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. ஏசப்பா என் கூட பேச ஆரம்பித்தார். என்ன அவசரம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஏன்னா என்கிட்ட தானே பேசினார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியையும் சிருஷ்டித்தார். ஏசப்பா, சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு கூட இந்த வசனம் தெரியும் ஏசப்பா, பெரியவங்களுக்கு ஏன்பா இது நான் போதிக்கணும்னு கேட்டேன். அதுவே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னார். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை சிருஷ்டித்தவர் யார்? உங்க அப்பா அம்மாவா? இல்லை சர்ச்சைக்கு வர பாஸ்டரா? ப்ரேயர் பண்ணால் சிருஷ்டிக்கிறீங்களா? நீங்களாம் சிருஷ்டிக்கிற தேவர் ஏசு ஒருவர் மாத்திரம். ஏசப்பா, இதே ஏசப்பா எனக்கு காட்டினீங்கன்னு கேட்டேன். ஏசப்பா மறுபடியும் என்கிட்ட பேசினாரு. ஆதியாகமம் 50ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுதந்திர வர்க்கம் விட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஏசப்பா, ஆரம்பத்தில் சிருஷ்டிச்சிங்க, ஒரு அதிகாரம் முடியத்துக்குள்ள ஒருத்தன் செத்துட்டான் ஏசப்பா, மரணத்தை காட்டுறீங்களா ஏசப்பான்னு கேட்டேன். எல்லாரும் அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்பீங்களா? எத்தனை பேர் இருப்பீங்க? பிரதர், நான் ஒரு நிமிஷம் உயிரோட இருப்பேன் பிரதர். நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்கலாம் பிரதர். நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் சிஸ்டர். எத்தனை பேர் நாளைக்கு போய் பார்ப்பீங்க? சொல்லிட்டு மரணம் நிச்சயம் இல்லை. ஆனால் பிறப்பு அவர் கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிறப்புக்கும் மரணத்திற்கும் இடையில எப்படி வாழணும்னு ஏசப்பா இந்த நாளில் உங்க கூட பேச சொல்லி எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி வாழணும்ப்பா? பிறந்துட்டீங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ வேலைக்கு போனோம். அப்படியே உங்க மரணம் இருக்கணுமா? இல்லை உங்க மரணம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் பிறப்பு எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், மரணம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சம்பூர்ணமா இருக்கணும், நல்ல மரணமா இருக்கணும், சாதிச்ச மரணமா இருக்கணும். எத்தனை பேர் சாதிச்சிருக்கீங்க? கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் சாதிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. எப்படி வாழணும்ட்டு இந்த நாள் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்க மூலியமா நான் சொல்றேன். ஆரம்பத்தில் 30 நிமிஷம் பேசவே கஷ்டமா இருக்குன்னா 5 நிமிஷம் ஓடிச்சு. அல்லேலூயா. ஏசப்பா என் கூட பேசுவாங்க. ஆமென். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எனக்கு சின்ன கஷ்டம் தான், ஆனா அதையும் அவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இடத்துல கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க? கஷ்டம் இல்லாத நபர் யாருன்னா இருக்கீங்களா? பாக்கியவான். கஷ்டம்லாம் பாக்கியவான் தான். கஷ்டத்தோட வந்தாலும் அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் இன்னும் உங்களை பாக்கியவாதிமாக்குவார். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த டாபிக் கொடுத்துட்டீங்க, இது நீங்க தான் கொடுத்தீங்கன்ட்டு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது ஏசப்பா? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏசப்பா தான் பேசுறாரான்ட்டு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏசப்பா, நான் கண்டிப்பா இந்த டாபிக் பேசுறேன்னு சொல்லிட்டு. ஏசப்பா கன்ஃபார்ம் கொடுக்கவே இல்லை. இந்த வாரம் செய்தி வரப்போகுது, ஒரு வாரம் போகுது. ஏசப்பா இன்னும் நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நான் இந்த டாபிக் நான் பேச போறது இல்லை ஏசப்பா. வாஞ்சியோடு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு வந்தேன். எப்பவுமே விண்ணுக்குரிய பார்வையும் மண்ணுக்குரிய பார்வை தான் கண்டினியூவாக போகுது நினச்சின்னு வந்தேன். உங்களை மேலே தான் நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா ஐயா போன வாரம் சொன்னார், தொடர்ந்து நான் மண்ணுக்குரிய பார்வை விண்ணுக்குரிய பார்வையும் காட்டுவேன்னு சொன்னார். ஏசப்பா சர்ச்சிலேயே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது ஏசப்பா அப்படின்னு நினச்சினோம். பார்த்தா நான் என்ன டாபிக் பேசணுமோ அந்த விண்ணுக்குரிய மண்ணுக்குரிய பார்வையை தூக்கிட்டு ஏசப்பா நான் பேச வேண்டியதாங்க வச்சார்.
அது மற்றவங்களுக்கு பேசினாரா தெரியல, ஆனால் எனக்கு கண்டிப்பாக வாக்கு அந்த நான் தான் பேசுகிறேன் ஏசப்பா நிச்சயத்தார். ஏசப்பா ஒரு தடவை தான் கன்ஃபார்ம் பண்ணீங்க, இது ஏனோ தானே வந்திருக்குமோன்னு நினச்சேன். ஏசப்பா நீங்கள் மறுபடியும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஏசப்பான்னு. மறுபடியும் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்தேன். ஏசப்பா மறுபடியும் எனக்கே பேசுகிறாரு. ஏசப்பா 2வது தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் செய்தியில் உட்காந்துடுறேன் ஏசப்பான்னு. மறுபடியும் வேத வாசிப்பு இருந்துச்சு. ஏசப்பா எல்லாரும் வேத வாசித்து முடிச்சிட்டாங்க. ஐயா சம்மந்தமே இல்லாமல் என்னை கூப்பிட்டு ஐயா நான் மெசேஜ் ரெடி ஆகிட்டா அப்படியா கேட்டார். இல்லை ஐயா இன்னும் ரெடி ஆகலை. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் ஏசப்பா கொடுக்குறாரு. யோசுவா பாதரட்சிகளை கொண்டு ஆலயத்துக்கு போனால பரிசுத்தம் கெட்டு போனது. ஆகா ஏசப்பா திருப்பியும் என் தலைப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்களே ஏசப்பா. 3 தடவை கன்ஃபர்மேஷன் கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லி, ஏசப்பா நான் எந்த நோக்கத்துக்காக பேசணுன்ட்டு சித்தமாக இருக்கிறீங்க அதை காட்டுங்க சொன்னேன். ஏசப்பா என்கிட்ட பேசினார். அவர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் 50ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. ஏசப்பா இங்க யாரை கட்டுறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆதியாகமத்தை ஆண்ட 3 பேர் யாரு? இவங்க 3 பேர் தான் ஃபுல்லாவே ஆளுவாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஏசப்பா ஒருத்தர் பத்தி பேசவே நல்ல முடியாது ஏசப்பா, 3 பேரை காட்டுறீங்களா ஏசப்பான்னு கேட்டேன். ஆனா 3 பேரும் எப்படி ஏசப்பாக்குள்ள? ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. ஈசாக்கு தேவனோடு இணைந்திருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். ஏசப்பா 3 பேரை காட்டிட்டீங்க, ஆனா 3 பேரும் ரொம்ப பெரியவனா இருக்கிறாங்க. அது அவர்களை பற்றி பேச நான் தகுதி உள்ளவனா? எனக்குள்ளே ஒரு டவுட். ஏசப்பா மறுபடியும் நீ பேசு, உன்னோடு இருக்கிற தேவன் நான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவது ஆபிரகாம் பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். எப்போதும் ஆபிரகாம் எப்படியாப்பட்டவர்? விசுவாசத்தின் தகப்பன். தேவனோடு எப்படி இருந்தாரு? நெருங்கி இருந்தாரு. தன் சொந்த குமாரனையே ஏசப்பா கேட்டாருன்ட்டு பலி கொடுத்தார். ஆச்சரியமா இருக்குது. ஏசப்பா இப்படிப்பட்ட மகனை நீங்க ஏசப்பா என்ன காட்டினீங்க? அவரை பத்தி பேச தகுதி உள்ளவனா ஏசப்பா? மறுபடியும் எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆனால் அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, தேவனோட இணைப்பு இருந்துச்சு, ஆனால் பரிசுத்தம் இல்லாம போச்சு. ஆபிரகாம் தனக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் அங்கேயே அவரோட பரிசுத்தம் போச்சு. பரிசுத்தம் போனா இந்த உலகத்துல வாழ முடியுமா? பரிசுத்தம் போனா இந்த உலகத்துல வாழ முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ என்ன தேவை? காசு தான் தேவை. காசு இருந்தா போதும்ல. எத்தனை பேர் டெய்லியும் எதுக்காக ஓடுறீங்க? பிரதர் நான் ஏசப்பாக்காக தான் பிரதர் ஓடுறேன், டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறேன் பிரதர். எத்தனை பேர்? பிரதர் நான் ஏசப்பாக்காக தான் ஏசப்பா வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை பிரதர், ஏசப்பாக்காக தான் வேலைக்கு போகிறேன். எத்தனை பேர்? பரிசுத்தத்துக்காக எத்தனை பேர் ஓடுறீங்க? என்னையும் சேர்த்து தான்.
எத்தனை பேர் ஓடுறீங்க? ஏசப்பா ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நம்ம சின்ன வயசுல இருந்து பார்க்குறோம். ஆபிரகாம் அவர் ஜாதியே பெருக பண்ணுவோம், பூமி எல்லைகளும் வானத்து நட்சத்திரம் போல் எண்ணி முடியாத அளவுக்கு வம்சம் பெருகி இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் ஆபிரகாம் தேவன் பேசியும் தன் மனைவியாக சாரால் என்ன இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவங்க எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-4. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதது இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகால் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இத்தனை நாள் ஏசப்பா ஆபிரகாம் யாரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தார்? ஏசப்பாவோட வார்த்தைக்கு செவி கொடுத்தார், எல்லாமே பண்ணாரு. ஆனா தன் மனைவி சாராளுக்கு தெரியுது யார் கர்ப்பத்தை அடைத்தார்ன்ட்டு, தேவன் தான் அடைத்தார் என்று தெரியுது. ஆனால் சாராளோட புத்தி எப்படி போகுது பாருங்க, ஆகார் கிட்ட போகுது. இப்படியே என் வம்சம் வளரும்ட்டு. அப்படி வளர்ந்தா அவருடைய வம்சம் ஆகுமா? தேவன் வாக்கு பண்ணினார், வாக்கு மாறாதவரா இருக்கிறாரா? அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா செய்வார். ஆனால் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு தன் மனைவி சாராளோட பேச்சை கேட்டு என்ன பண்ணாரு? சாராளோட பேச்சு கேட்டு என்ன பண்ணாரு? அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இது ஆகார் தேவன் கொடுத்த இதுவா? சாரெல்லாம் தேடி போனது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா நம்மளாம் தேடி போனா எப்படி முடியும்? இந்த சாராய்க்கு எப்படி இருந்துச்சு? அற்பமா. நம்ம போனா அற்பமா தான் இருக்கும். ஆனா அவர் கொடுத்தா அற்புதமா இருக்கும். அப்பவும் ஆபிரகாம் சாராளோட பேச்சை கேட்டு போனதுனால அங்கேயும் அவர் என்னாச்சு? அவர் பரிசுத்தம் போனதுக்கு அப்புறம் ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, 100 வயசு ஆயிடுச்சு, ஏசப்பா செய்வாரா மாட்டாரா? விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் அவருக்கு என்னாச்சு? தேவன் செய்வாரா மாட்டாரா என்ற நம்பிக்கை அவர் வாய் வழியா சொல்லல, ஆனா அவர் மனசு சொல்லிடுச்சு. நீங்க எத்தனை பேர் ஆபிரகாம் காட்டிலும் விசுவாசமா இருக்கிறீங்க? ஆபிரகாம் காட்டிலும் விசுவாசமா இருக்கிறீர்களா? அடுத்தது ஈசாக்கு நேராக கடந்து போவோம். ஆதியாகமம் 26:7-8. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவி குறித்து விசாரித்த போது, இவரின் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளதானபடியால்
அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்றெண்ணி அவள் தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். இப்ப ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? தேவனோடு இணைந்திருந்தாரு, எங்க போனாலும் இணைந்திருந்தாரு. ஆனா தன் உயிருக்கு பயந்து தன் மனைவியே சகோதரி என்று சொன்னார். அவர் அவரோட சைடுல பாத்தீங்கன்னா எப்படி, உயிர் தான்ப்பா முக்கியம், சகோதரின்னு சொன்னார் மனைவிய, தப்பு இல்லைல்ல. ஆனால் பொய் சொன்னாலும் தப்புதான். பரிசுத்தம் எப்படியாப்பட்டது தெரியுமா? ரொம்ப பரிசுத்தமானது. அது நல்லதுக்கு பொய் சொன்னாலும் பொய் தான், கெட்டதுக்கு பொய் சொன்னாலும் பொய் தான். அடுத்த வசனம் வாசிப்போம் தொடர்ந்து. இல்ல, ஒரு 9ஆம் வசனம் வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவர் உன் மனைவியா இருக்கிறாளே, இவளை ஏன் உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். உங்க பரிசுத்தம் தான் கெட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பரிசுத்தையும் கெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருந்தீங்க? நான் தான்பா பரிசுத்தமா இல்ல, என் பொய்யால இன்னொரு பரிசுத்தம் தேவன் கணக்கே பெற மாட்டாரா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் மனைவியோட பேச்சை கேட்டு பரிசுத்தத்தை இழந்தான். தேவனை விசுவாசித்தான், ஆனால் அவனுக்குள்ளே குழப்பம். ஈசாக்கு தன் உயிருக்கு பயந்து தன் பரிசுத்தத்தை இழந்தான். கொலை செஞ்சிட போறாங்க, சாகடிச்சிட போறாங்க என்று பரிசுத்தத்தை இழந்தான். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவையில அவர் நினைச்சிருந்தாருன்னா இவங்கெல்லாம் வேண்டாம், போய் சொல்லிட்டு இருக்கலாம். அவர்களை தேடி வரப்போ யார் மேசியான்னு கேட்கிறப்போ அவரு வேற யாருன்னா கை காட்டியிருக்கலாம். அவர் சாக போறேன்னு தெரிஞ்சு கூட நான் தான் அப்படின்ட்டு காட்டி கொடுத்த யூதாசை கூட அவர் என்ன பண்ணல, கோவப்படல அவர் மேல. அவர் இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இல்லைனாலும் பரவாயில்ல, பிறனோட பரிசுத்தம் கெடுத்தாலும் பாவம் பாவம் தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான எபேரினுடைய குமாரத்தி ஆகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோரனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் ஈசாக்குக்கும் ரபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். பெற்றவங்களுக்கு மனநோவா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? பெற்றவர்களுக்கு, தகப்பனுக்கும் தாய்க்கும் மனநோவா இருந்தோம்னா பரிசுத்தமா இருக்குமா, அசுத்தமா இருக்குமா? அல்லேலூயா. அடுத்தது யாக்கோபுக்கு நேரம் இல்லாதபடியால் யாக்கோபுக்கு நேராய் கடந்து போவோம். என்னை கொண்டு தேவன் பேசுகிறார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. யாக்கோபுக்கு போவோம். ஆதியாகமம் 27:10. உன் தகப்பன் தம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்றால், அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரபேக்காலை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுத்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய்
அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். வாட் அ பியூட்டிஃபுல் மதர்ல. தன் மகனுக்காக சாபத்தையே ஏத்துக்கிறான். ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனுக்கு தான் அந்த சாபம் போகும். அம்மா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, நீ பண்ண தப்பு உனக்கு தான் அந்த சாபத்தை உண்டாகும். அவனுக்கு நல்லா தெரியுது, ஈசாக்கு கண் இல்லைன்னா கூட தடவி பார்த்து கண்டுபிடிப்பாரு. ஏன்னா தேவனோடு இணைந்திருந்த மனிதன் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. ஆனா அவரே ஏமாத்துறவனா இருந்தான் யாக்கோபு. ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆனால் அவன் ஏமாத்தி பெற்றுக்கொண்டதால் அவன் பரிசுத்தம் போனது. யாக்கோபு புதன்கிழமை எத்தனை பேர் வந்தீங்க? அல்லேலூயா. அவனுக்கு எத்தனை மறுமனையாட்டிகள்? 4 காட்டியிருக்காங்க ஆண்டி. ஓகேவா? அப்போ நான் இன்னொன்னு காட்டிட்டு உங்களுக்கு இதுக்கு நேரா கடந்து வருகிறேன். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவே என்றார். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? ஒரே துணைதான். ஏற்ற துணைனா அது ஒண்ணுதான். ஏராளமான துணை தான் நிறைய துணை. அப்போ கட்டளைகள் பிறப்பதற்கு முன்னாடி ஏசப்பா ஆதாம் ஏவாள் முன்னாடி, கட்டளைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டளைகளை தெரிந்து நம்ம ஃபாலோ பண்ணல. ஆனா கட்டளைகளை மோசே மூலியமா கட்டளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே ஏசப்பா அழகா சொல்றார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தருவேன், ஏராளமான துணை தருவேன் சொல்ல, ஏற்ற துணையை தருவேன். இப்போ யாக்கோபுக்கு போலாம். இப்போ யாக்கோபு பண்ணது தப்பா கரெக்டா? யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லிருக்கலாம், ஏசப்பா அவங்க இப்ப இருந்திருந்தாங்கன்னா சொல்லிருக்கலாம், ஏசப்பா கட்டளைகளே இல்லையே ஏசப்பா. ஈசாக் ஓகே தம்பி கவனமா இருக்க, செக் பண்ண. அல்லேலூயா. இப்போ 3 பேரையும் ஏசப்பா இப்ப இருந்து கேட்டிருந்தாங்கன்னா, ஏசப்பா அவன் 3 பேர் ஏசப்பாட்ட கேட்டிருந்தாங்கன்னா கட்டளைகளே இல்லையே ஏசப்பா, அப்ப எப்படி நீங்க என்ன கேட்கலான்னு கேட்டுக்கலாம். அவர் ஞானத்தில் சிறந்தவர். அழகா சொல்றாரு, ஏற்ற துணை, ஏராளமான துணை இல்ல, ஏற்ற துணை. இப்போ 3 பேரையும் காட்டிட்டேன், பரிசுத்தம் இல்லாம போயிடுச்சு. கடைசியா ஆதியாகமம் 27:22 யாக்கோபை காட்டிட்டு, யாக்கோபு தன் தகப்பனான ஈசா கண்டையில் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஏசப்பா யாக்கோபு பத்தி பேசிட்டேன் ஏசப்பா, திருப்பி ஏன் என் சத்தத்தை காட்டுறீங்கன்னு கேக்குறேன். இப்ப இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்களா, சத்தம் எங்கெங்க வித்தியாசமான சத்தத்தை கேட்கிறார்கள். அவர் சத்தம் எப்படி, எந்த சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் அறியாது இருக்கிறார்கள். யாருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம், அவர் சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும். அவர் உன்னதங்களில் சிறந்தவர். ஏசப்பா இன்று தலைப்பு நான் பேசிட்டேன், எல்லாமே எனக்கு காட்டிட்டீங்க, ஆனா ஆராதனையும் நான் பேச வேண்டியதா இருக்குது ஏசப்பா. கவனிச்சிங்களா தெரியல, இடையில நான் பேச வேண்டிய அதிகாரத்தையும் ஐயா மூலியமா ஏசப்பா திருப்பி எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏசப்பா இவங்க 3 பேரையும் காட்டிட்டேன், 3 பேர்ல உங்களுக்கு ஒப்பானவர் யார் ஏசப்பான்னு கேட்டேன். ஆபிரகாம் உங்களுக்கு ஒப்பானவரா, ஈசாக்கு உங்களுக்கு ஒப்பானவரா, யாக்கோபுக்கு உங்களுக்கு ஒப்பானவரா கேட்டேன். ஏசப்பா மறுபடியும் என்கிட்ட பேசுறாரு. யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர். எஸ்ப்பா 3 பேரையும் நான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது, ஆனா தேவனுக்கு நிகரான பரிசுத்தவான் யாரும் இல்லை. திருப்பியும் ஏசப்பா யாத்திராகமம் 19:22 நேரம் இல்ல, சீக்கிரமா வாசி. கர்த்தரின் சமூகத்தில்
வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். சர்ச்சைக்கு வரீங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆசாரியர்கள் யாரு? பெரியவர்கள். அவங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அவர்களே பரிசுத்தம் பண்ணி கொண்டுதான் வரணும். நீங்க எங்கெங்கயோ போறீங்க வாரம் முழுவதும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனால் ஆலயத்திற்கு வரும்போது நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். இது எதை குறிக்குதுன்னா, சர்ச்சைக்கு வரோம், கம்யூனியன் எடுக்கிறோம், எல்லாமே பண்றோம், ஆனா பரிசுத்தம் பண்ணி கொண்டு எடுக்கிறோமா? கேள்வி எழுப்பிக்கிறேன், ஆனா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. யாத்திராகம் 20:11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாள் எங்கெல்லாம் போறீங்க, ஆனா 7ஆவது நாள் எங்க வரணும்? பரிசுத்தம் எங்க இருக்கு? தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு உதவுவது சபை. ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள்? வரும் பிரதர், 8:30 மணி 9 மணிக்கு வரும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 15-16. அதற்கு முன்னாக யாத்திராகம் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசைக்கு நினைப்பாயாக. நீ பண்ணணும்னு இல்ல, ஃபர்ஸ்ட் நினைச்சாலே போதும். மத்தது யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துப்பாரு. இப்ப கடந்து போகலாம். ஏசாயாக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவரின் கண்கள் தாழ்ந்து போகும். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் இருந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதினால் பரிசுத்தராய் விளங்குவார். அல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அல்லேலூயா. ஐயா பாட்டு பாடுறப்போ ஒரு அதிகாரம் சொன்னார், நான் முடிக்கிறேன். அதிகாரம் சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சீங்க? எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதின நிருபம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பாருங்க, ஆபிரகாம் பரிசுத்தம் இல்ல, யாக்கோபு பரிசுத்தம் இல்லை. ஆனா ஏசப்பா எப்படி அழகா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. எவ்வளோ பாவி, எவ்வளோ பாவி. ஆனா அழகா சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமே, என் ஆபிரகாமின் சந்ததியே. எப்படி இருக்காரு உங்க கூட ஏசப்பா? ஃப்ரெண்டு போல இருக்காரு. உங்களை ஒவ்வொருத்தரையும் கடமைக்குன்னு எடுக்கல, சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. யாக்கோபு போல சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனா நம்ம பரிசுத்தமா வாழுறோமா? இல்ல. பரிசுத்தமானவர் இயேசு ஒருவரே. ஈசாக்கு ரபேக்கால் அழகுள்ளவளாய் அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா அதை காட்டிலும் அழகுள்ளவராய் இருக்கிறார். அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை வருவாய் அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவை. கடைசியா 5 நிமிடங்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா உற்சாகமா இருக்கிறீங்க? எடுத்து வாசிப்போம். பென்னியலுக்கு எதுன்னு எத்தனை பேர் பைபிள் தொட்டீங்க?
வார்த்தை கவனமா இருக்கணும். பைபிள் உள்ள அதிகாரத்தை கவனமா கேட்கணும். ஓகேவா? ஹல்லேலூயா. எடுத்து வாசியும். நாம் செய்ய வேண்டியது பரிசுத்தமா இருக்க. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காது. ஏசப்பா எப்ப தேடணும்? காலையில. லஞ்ச் டைம்ல தேடிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா டயர்டா இருக்கு, ஒரு 4:30க்கு மேல தேடிக்கிறேன் ஏசப்பா. அடுத்த வசனம் சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதிகாலையில் அவரை தேடணும். ரெண்டாவது பக்தி உள்ளவளா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவார்? அவர் கூப்பிடுறப்ப அவர் உங்க சத்தத்தை கண்டிப்பா கேட்பார். கடைசியாக சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் உயர்த்துகிறேன். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க தலை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க தலை எப்படி இருக்கும்? உயர்த்தப்படும். ஆனா பரிசுத்தம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிறப்பு இருக்குது, மரணம் இருக்குது, இடையில வாழ்க்கை பரிசுத்தமா வாழணும். தேவன் நேரம் ஒப்பு கொடுப்போமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவினேச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி ஆரோபியே. திருவேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஏசப்பா, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை ஏசப்பா வாழ்ந்தது எங்களுடைய தவறு தான் ஏசப்பா. ஆனால் கட்டளைகள் இல்லாதப்ப பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் கட்டளைகள் பிறப்பித்தும் நாங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களா இருக்கிறோம் ஏசப்பா. இனிமேலும் ஏசப்பா சர்ச்சைக்கு ஒழுங்கா வர, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. முழுவதுமாய் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசுறோம். கிருபைக்காய் நன்றி சுவாமி, தயவுக்காய் நன்றி சுவாமி. கர்த்தர்களா மூடிக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே சுமத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி, சுத்தத்தை விரும்புகின்றவரே, நாங்கள் பரிசுத்தத்தோடு கூட வாழத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவர். உதவி செய்யுங்க ஆண்டவர். மகனை மறைத்து நீ மட்டும் இதோ தகப்பனை வெளிப்பட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியிலே உருவாக்கினீர், ஆதியாகமும் நிறைவு வரும் பொழுது முடிவையும் கொடுத்து காண்பிக்கின்றீர். இதோ இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு இதோ தகப்பனே இந்த நாளிலே நீ இடைப்பட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோப்பை போல இதோ விசுவாசத்துல குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் இதோ தகப்பனை நீ எதிர்பார்க்கிற காரியம் எது என்பதை நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை பிரமாணம் இல்லாத நாட்களிலே வாழ்ந்த அவர்கள் எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு இந்த வேதத்தை சுமக்கின்ற நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. தேவையற்ற சிந்தைகளை விட்டு ஏதோ பரிசுத்தருக்கு நேராய் எங்களை தாழ்த்தி நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை இது என்பதை அறிந்து பூர்வ பாதையிலே நடக்கத்தக்கதாக ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே.
தேவன் தாமே எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்க. இதோ கண்ணின் மணி போல நடத்தி வருகின்றவர் பரிசுத்த குலைச்சல் எங்கள் வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு தேவனை தேடத்தக்கதாக எங்களை தாழ்த்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் மகனை மறைத்து இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். இன்னும் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க. இந்த நாளிலே பலிபீடத்திலே நிற்கப்பட்ட அந்த மகன் இதோ உனக்கு முன்பாக தகப்பன் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமை தொடர்ந்து பயன்படுத்தி மகனை நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.